இது மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ yarns அண்ட் தேர் ப்ராஜெக்ட்ஸ். என்கிட்ட நிறைய yarns இருக்குது. அது எல்லாத்தையும் நான் ஒரே ஃப்ரேமில் காட்ட முடியல. அதனால ஒவ்வொரு டைப்ல இருந்தும் ஒவ்வொரு சாம்பிள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை இன்னைக்கு காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அக்ரிலிக் yarn பார்க்கலாம். அக்ரிலிக் yarn அப்படின்னா ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியல் ஃபைபர், 100% இது அக்ரிலிக் yarn. இதில் நிறைய கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும், வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஹேண்ட்பேக், ஸ்வெட்டர்ஸ், ஸ்கார்ஃப், அப்புறமா ஸ்லிங் பேக்ஸ், மொபைல் ஃபோன் பவுச், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். அது போக நமக்கு வீட்டில் டெக்கரேஷனுக்குன்ட்டு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இது கூட நம்ம அக்ரிலிக் yarn யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இந்த அக்ரிலிக் yarnல லேசாக இந்த சிலிம்பல் மாதிரி இருக்கும். இதை நம்ம எப்படி போக வைக்கலாம் அப்படின்னா, அதில் ஒரு ஃபயர் மெத்தட் இருக்குது, அதை வச்சு பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப சேஃபாக பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அதுவே ஒன்று தான். அடுத்தது என்னென்னா காட்டன் yarn. இது 100% காட்டன், வேறு எந்த ஃபைபரும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் மட்டும்தான் இருக்குது. இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது 100% காட்டன் yarn. இதை வச்சு நம்ம சம்மர் வியர்ஸ் நிறைய பண்ணலாம். லைக் ஸ்வெட்டர்ஸ் பண்ணுற மாதிரி சம்மர் டைம் போடுற ட்ரெஸ்ஸஸ் பண்ணலாம், ஷால் பண்ணலாம், இல்லைனா க்ளவுஸ் பண்ணலாம். அதே மாதிரி அமிகுருமி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே காட்டன் yarn வச்சு தான் மோஸ்ட்டாக பண்ணுவாங்க. அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அக்ரிலிக் அண்ட் காட்டன் ரெண்டும் பிளெண்ட் ஆனது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பண்ணலாம். டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பண்ணோம்னா இதோட ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக இதை நம்ம டெக்காஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவோம். இதோட டெக்ஸ்சர் காட்டனோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பட் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் பொறுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் திஸ் ஆர் தட் அப்படின்ட்டு. அடுத்தது சின்லி yarn பார்க்கலாம். சின்லி yarn அப்படின்றது ஃபர்ரி yarn. இதில் ஃபர் மாதிரியான டெக்ஸ்சர் இருக்கும். நம்ம டால்ஸ்லாம் பண்ணும்போது, டால்ஸ் பண்ணுறோம், இல்லை ப்ளஷீஸ் பண்ணுறோம், டெடி பியர், ரேபிட், இந்த மாதிரி இது பண்ணும்போது நம்ம மோஸ்ட்டாக சின்லி yarn சூஸ் பண்ணலாம். இதுலேயே நிறைய கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான டெக்ஸ்சர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு மாதிரியான சைஸஸ் இருக்கும். நமக்கு எது வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஃபர் மாதிரி தெரியுதா? ஸோ இதுதான் இந்த சின்லி yarnோட ஸ்பெஷல். yarns அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ்னால் எனக்கு பிங்க் பண்ணுங்கள். இது அக்ரிலிக் yarn. அக்ரிலிக் yarnலேயே திக்னஸ் அதிகமாக இருக்கிறது. திக்னஸ் அதிகமாக இருந்தால் நம்ம பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ நம்ம பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லைக் ஸ்வெட்டர்ஸ் இந்த மாதிரி பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி திக்கான yarn யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம சின்ன ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம திக்னஸ் கம்மியாக இருக்கிற yarnsஸை யூஸ் பண்ணிக்கலாம். வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு பிங்க் பண்ணுங்கள். கிவி அவுட்லெட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.